வணக்கம். கெஞ்சும் எடப்பாடி, நழுவும் விஜய், மிரட்டும் அமித்ஷா, இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க. அப்பதான் நீங்க என்ன விரும்புறீங்கிறத பார்த்து என்னால வீடியோ போட முடியும். இப்போ நிகழ்ச்சிக்கு வாங்க. அதாவது இந்த கரூர் எபிசோடுக்கு பிறகும் கூட இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்ச பிறகு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது அவர் எந்த அளவுக்கு விஜய் கூட்டணிக்காக இயங்குறாருங்கிறது நீங்க பரப்புரைகள்ல பார்க்கலாம். அதாவது இவர் பரப்புரையில தாவேகா கொடி பிடித்த இளைஞரை பாராட்டினதா இருக்கட்டும், இல்லாட்டி அவருக்காக விஜய்க்காக சட்டமன்றத்துல ரொம்பவும் முட்டு கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்க இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க. எந்த அளவு, அதாவது அதே மாதிரி பேட்டிகள்ல, பொதுவெளியில, அதே மாதிரி அதிமுகவுடைய ஐடி விங் பரப்புற எல்லா செய்திகளிலும் பாத்தீங்கன்னா இந்த தாவேகாவினுடைய கூட்டணிக்காக அதிமுக எந்த அளவு கெஞ்ச முடியுமோ அந்த அளவு கெஞ்சுகிறது. நயந்து பேசியும் கெஞ்சுகிறது, சில நேரங்கள் மிரட்டியும் கெஞ்சுகிறது. அதே சமயம் தொடர்ந்து அந்த கெஞ்சலை நிறுத்தவே இல்லை. அவங்க அந்த அப்பீல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேண்டுகோள்கள், அது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக ஒரு தமிழகத்தை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அதிமுக. அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு எதிரான கட்சி அல்லது போட்டி கட்சி அதுதான். அந்த மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்த இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில விஜய்கிட்ட இந்த அளவு பயங்கரமா கெஞ்சுது அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம. அது உண்மைதான். நீங்க அதை நீங்க எந்த வகையில பாத்தீங்கன்னாலும் அந்த கெஞ்சல் எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதை நான் ரிமைண்ட் பண்றேன். அதே மாதிரி இவ்வளவு தூரம் இவர்கள் கெஞ்சியும் விஜயிடம் இருந்தோ, விஜய் ஆதரவாளர்களிடம் இருந்தோ எந்த விதமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரல. அது அவங்களுடைய என்ட்ரிஸ் எல்லாமே நழுவுற மாதிரி தான் இருக்கு. இந்த அப்பீலுக்கு ஒத்துக்காத மாதிரியும், இந்த வேண்டுகோளை நிராகரிக்க மாதிரியும் தான் தலைவர்கள்ட்ட இருந்து, தாவேகா தலைவர்கள்ட்ட இருந்து அவர்களுடைய மௌனம் இதைத்தான் குறிக்கிறது. ஆனா சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா எடப்பாடியோட இந்த ஒரு ரெக்வஸ்ட கேலி பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேலைதான் தாவேகா தொண்டர்களால் நடத்தப்படுகிறது. சில தொண்டர்களால், எல்லாருமே கிடையாது. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்க. சில பேர் ஓகே, அது வந்தா கூட நல்லதுதான் நமக்கு கூட்டணிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பதிவு வைக்கிறாங்க. ஆனா முக்கால்வாசி இளைஞர்களுமே எடப்பாடியை கழுவி தான் ஊத்துறாங்க. அவங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்க கட்சி தலைமையை ஏற்றால், விஜய் தலைமையை ஏற்றால் நீங்க அதோட இருங்க, அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க தலைமையில நாங்க இருக்க மாட்டோங்கிற துணி ஒலிக்கிற மாதிரிதான் இந்த விஜய் கட்சியினுடைய நழுவல் போக்கு. அதாவது நழுவி போறாருங்கிறத நம்ம குறிப்பிடறோம் இல்லையா, அதை நம்ம இப்படிதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனுடைய அடுத்த பரிமாணம் என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிகளையுமே அமித்ஷா எந்த அளவு தன் கைக்குள்ள போட்டுக்க விரும்புறாரு, தொடர்ந்து அவர் எப்படி மிரட்டுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப ஏற்கனவே அதிமுகவை மிரட்டுறது அவங்களுக்கு ஏற்கனவே இடி ரெய்டு, சிபிஐ எல்லா ரெய்டுமே அவங்க பேர்ல இருக்கு. ஸோ அவங்க ஆட்சி செஞ்சாங்க, அந்த டைம்ல ஊழல் பண்ண அந்த சமாச்சாரங்கள்லாம் அமித்ஷா கையில இருக்கு, ரெக்கார்டு. ஸோ ஒருத்தரை வீழ்த்தியாச்சு. வீழ்த்தின பிறகு கைதியாக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட அவர்கள் ஒரு பக்கம். ஆனா இப்ப இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல சிபிஐ மூலமாக அடக்கப்பட போகிற அல்லது வெல்லப்பட போகிற ஒரு கட்சியாக ஒரு தலைவராக விஜய் இருக்காருங்கிறத பாக்குறோம். வெள்ளப்படுறதுன்னா என்னைக்கு சிபிஐ ஆர்டர் என்கொயரி ஆச்சோ, என்னைக்கு அமித்ஷா கையில உள்ள ஒரு நிறுவனத்துக்கு இவர் போயிட்டாரோ, அப்ப கண்டிப்பா வென்றுடுவாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்ப இவருமே அந்த அடிமைகள் லிஸ்ட்ல இவரும் வந்துட்டதால இப்ப இந்த ஒரு அடிமையை ஏற்கனவே அடிபணியை வச்சு தன்னுடைய இதுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவது அடிமையை கொண்டு வர்றதுக்கு ஈஸி தான். ஆக இப்ப இந்த ரெண்டு அடிமைகளுக்கும் நமக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பாருங்களா, இவங்க ரெண்டு பேரை சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு புரிய விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, அமித்ஷா இந்த இரண்டு பேரையும் தன் கட்டுக்குள் கொண்டு விட்டார். அப்படி இருக்கும்போது கட்டுக்குள் கொண்டு வந்தாருன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாரு, மிரட்டுவாரு. எல்லா வகை ஆயுதத்தையும் பயன்படுத்தி ரெண்டு பேரும் மிரட்டுவாரு. இப்ப நமக்கு இதுல புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, முதல்ல எடப்பாடியை மிரட்டி அவரை கொண்டு வந்தாச்சு, கூட்டணிக்குள்ள ஏறக்குறைய கொண்டு வந்தாச்சு அபிஷியலா. இப்ப போக போக கொஞ்சம் மாறினா கூட இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத பத்தி ரெண்டு கட்சியுமே பேசிக்கிறாங்க. ரெண்டு கட்சியுமே கொஞ்சம் ஒத்துமையா தான் இருக்காங்க. இப்ப இனி எடப்பாடி டிமிக்கி கொடுக்க முடியாது இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த ரெண்டு பேரு, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உள்ள கூட்டணியோடு விஜயை இணைப்பாரா, அல்லது நீங்க தனியாவே இருங்க, என்டிஏ கூட்டணியில நீங்க சேர்ற மாதிரி சேருங்க, நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில நேரம் அங்க போனா தானே உங்களுக்கு பிரச்சனை வரும், நாங்க எப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி செட் பண்ணுவோம், அல்லது எப்படியான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்போம்னா, நீங்க எப்போதும் சொல்லிக்க வேண்டாம் அதிமுகவில் இணைஞ்ச மாதிரியோ இல்ல பாஜகவில் இணைஞ்ச மாதிரியோ,
தேசிய கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில ஒரு அங்கமாக நாங்க நிறைய பேரை சேர்த்துக்க போறோம், உதிரி கட்சிகள்லாம். அதுல நீங்க உதிரி கட்சிகள்லயே ஒரு பிரதான கட்சியாக நீங்க இருங்க. அப்ப அந்த கூட்டணியில இருந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய சீட்டு நாங்க தருவோம் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வரலையா, அப்படி இல்லைன்னா கூட நீங்க வரலன்னா கூட ஏன் கண்ட்ரோல்ல தான் நீங்க இருப்பீங்க. எப்படின்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியை பிரிக்கிற அல்லது வெகு வாரியாக அதற்கு போகின்ற அந்த இளைஞர்களுடைய, தலித்துகளுடைய ஓட்டுகளை, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளை, மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் எல்லாம் பிரிக்கிற ஒரு கட்சியாக நீங்க இருக்கணும். இதுல எந்த ஏற்பாடா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் மிரட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு கண்டிப்பா நீங்க இந்த கூட்டணிக்கு தான், என்டிஏ கூட்டணிக்கு தான் வரணும்னு எல்லாம் சொல்லுது. அவங்க விஜய்க்கு 2-3 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அதாவது இதை ஒண்ணு கூட்டணிக்கு வர்றது, உங்களுக்கு அதுல வர முடியல, அதனால எனக்கு என் கட்சிக்கு பல பிரச்சனை இருக்கும், மைனாரிட்டி ஓட்டிஸ் திரும்ப எனக்கு போட மாட்டாங்க, உங்களுக்கும் போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கருத்தை சொல்றாருன்னு வைங்க. அப்ப அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அமித்ஷா புரிஞ்சிக்காத அளவுக்கு எல்லாம் எது கிடையாது, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறதால அது புரிஞ்சுக்குவாரு. அப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன, நீங்க தனியாவே நில்லுங்க. ஆனா தனியா நிற்கும் போது கணிசமான திமுக ஓட்ட பிரிக்கணும். சரி, இப்ப இது ரெண்டுமே ஒத்து வரலையா, இது ரெண்டுமே ஒத்து வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க காங்கிரஸோட போகக்கூடாது. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க காங்கிரஸோட போனீங்கன்னா சில மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களோட அங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அங்க போறத நாங்க எப்பாடுபட்டாலும் நாங்க தடுப்போம். அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா நாங்க கண்டிப்பா என்ன பண்ணுவோம், இடி ரைடு, மேலும் சிபிஐ இல்லாம இடி ரைடு வேற விடுவோம். ஏற்கனவே விட்டுருக்கோம். உங்களுக்கு இடி ரைடு விட்டு தான் உங்களை ஒரு வழி கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஃபர்தரா நிறைய ஆக்காம இருக்கிறதுக்கு நீங்களா பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு தான் அந்த மிரட்டல் தான் நடக்கும். ஸோ அமித்ஷாவுடைய மிரட்டல் நேரடி மிரட்டலா இருக்காது, அது பல்வேறு ஆப்ஷன்களை கொண்டு இருக்கும். அதிமுகவுக்கு ஆப்ஷன் என்னன்னா, ஒண்ணு தேசிய முன்னணி கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கி எங்களோட இருங்க, அப்படி இல்லைன்னா நாங்க உங்களை வேற வழியில பழி வாங்குவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்ப அவங்களுக்கும் அப்படி சும்மா எல்லாம் விட்டுட மாட்டாங்க. ஆக இந்த காணொலி மூலம் நம்ம தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி தன்னோட விஜய் வருவார், வந்தார்னா பிஜேபியை கழட்டி விட்டு ஒரு தனி கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடியோட கெஞ்சல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அதன் மூலம் அவருக்கு லாபம் என்னன்னா, கொஞ்சம் மைனாரிட்டிஸ் ஓட்டு அவருக்கு கிடைக்கும், விஜய் மூலமும் கிடைக்கும், பிஜேபி இல்லைன்னாலும் கிடைக்குங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அப்படியே பிஜேபியோட இவர் போனா கூட, அப்ப கூட்டணிக்கு வந்தா கூட விஜய் அதால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, தேசிய முன்னணி கூட்டணியில தான் விஜய் இணைஞ்சிருக்காருன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத அந்த சமாளிப்பு வேலையில எடப்பாடி இறங்கிடுவாரு. ஆனா எடப்பாடி காரணத்தை முன்னிட்டு விஜய்க்கு முக்கியமான இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு, முக்கியமான இடத்த அவர் தான் வச்சிருப்பாரு. சீஃப் மினிஸ்டர் பேச்சுக்கெல்லாம் இடமே இருக்காது அப்படிங்கிறத பாக்குறோம். மூணாவது தான் பாஜகவினுடைய மிரட்டல். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல்வேறு வகையும் அவங்க மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தி விஜயை தங்கள் வழிக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எதுங்கிறதுனால நம்ம தொடர்ந்து இந்த அரசியல் நிகழ்வுகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அப்பப்ப உங்களுக்கு காணொலிகளை நான் போறதுக்கு முயற்சி பண்றேன். கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் என்னால நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறத வச்சு நான் போட முடியும். அடுத்த முறையில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.